வணக்கம் நண்பர்களே, ராம்டெக் தமிழுக்கு நல்வரவு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் எல்லாருமே மேக்ஸிமம் மொபைல் ஹேண்ட்ரைட் மொபைல் வச்சிருக்கீங்க எல்லாருமே நமக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருக்கும். எல்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்ம என்ன அந்த வாட்ஸ்அப் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாட்ஸ்அப்னா என்ன அப்படின்னா, ஒரு சில மெசேஜ்கள் நாம் பகிர்ந்துக்கிறதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஊடகம். அதை நம்ம என்ன ஒரு சில வாட்ஸ்அப் நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார்வர்டு மெசேஜ் தெரியாமல் நீங்கள் நிறைய விரும்புவது அனுப்பியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் அந்த வாட்ஸ்அப் பேன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேன் பண்ண நம்பரை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நானும் அப்படி தான். நான் யூடியூப் லிங்க்ஸ் நிறைய குரூப்ஸ் கிரியேட் பண்ணி நான் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் இது ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பேன் பண்ணிட்டாங்க. அதை நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல. அந்த வாட்ஸ்அப்பின் நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பேன் பண்ண முடியும். அந்த மெசேஜ் வரும். நான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதனுடைய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலிமா நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் ராம்டெக் தமிழின் நல்வரவுகள். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் பேன் பண்ண வாட்ஸ்அப்பை நம்ம எப்படி அன்பேன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் உங்களுக்காக எந்த நம்பர் பேன் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணிடுங்க. இந்த நம்பர் கொடுத்த உடனே இந்த 3 ஐக்கான் இருக்கும், ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். ஹெல்ப்பை வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில ஃபார்ம்ஸ் வரும். அது கீழே இருக்கிற அந்த இது அழுத்திடுங்க. அந்த இன்டர்ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா இப்படி தானே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம எழுத போகிறோம். இதில் நம்ம எழுதிட்டு மை வாட்ஸ்அப் நம்பர் வாஸ் பேண்ட், ஜஸ்ட் ஐ ஹெல்ப் மீ அப்படின்னு ஏதோ சம்திங் அனுப்புங்க. நம்ம இந்த மாதிரி இந்த ஹெல்ப் அப்படிங்கிறது போயிட்டு இது மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ், இந்த 3 ஃபோட்டோஸ் இருக்குது இல்லைங்களா, முன்னாடி யுவர் வாட்ஸ்அப் நம்பர் ஹேஸ் பீன் பேண்ட் அப்படின்னு வரும். அந்த ஸ்க்ரீன் ஷாட்டை இதை கிளிக் பண்ணிட்டு கேலரிக்குள்ள எந்த கேலரிக்குள்ள இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போயிட்டு நமக்கு க்யூர் ஆயிரும். க்யூர் ஆன பிறகு நாம் வாட்ஸ்அப் ஒரு 3 மந்த் சரியாக 90 டேஸ் கழித்து நம்ம அதோடைய வாட்ஸ்அப் நம்பரை அன்பேன் பண்ணிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. பட் நான் அதையும் எவ்வளோ கிராஷ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே பேன் பண்ணுறது 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு க்யூராக சீக்கிரமாக சஸ்பெண்ட் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் க்யூர் பண்ண முடியாது. சஸ்பெண்ட் பண்ணதுனால தான் நான் என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி நான் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு உள்ளே போயிடும். அது அவங்க பார்த்துட்டு 90 டேஸ் கழிச்சு கண்டிப்பாக நமக்கு அன்பேன் பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே 3 மந்த் அதை யூஸ் பண்ணிவிட்டு பேன் பண்ணிட்டு இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் யூடியூப் லிங்க்ஸ் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன அந்த நம்பர் ஸ்பேம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதனால் நானும் இது மாதிரி ட்ரை பண்ணி 3 மாதம் கழிச்சு எனக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் ஓப்பன் ஆயிரும். ஏற்கனவே நம்ம இந்த ஓடிபிசி வந்த பிறகு நம்ம உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை அனுப்புனேன் நான். கண்டிப்பாக 3 மாதம் கண்டிப்பாக இது இந்த அன்பேன் ஆகிறதுக்கு 3 மாதம் இல்லைன்னா 90 டேஸ் கண்டிப்பாக ஷூராக ஆகும். நம்ம வாட்ஸ்அப் நம்பரை அன்பேன் பண்ணிடலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்க, பாருங்கள், ரீஸ்டோர் நமக்களுடைய பழைய நம்பர் இதெல்லாம் ரீஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா டிக் ஆயிடுச்சு. பேக்கப் ஃபவுண்டட்னு வருது. நம்ம இது மாதிரி தான் நம்ம அன்பேன் பண்ணிடலாம். இந்த மெசேஜ்கள் பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் ஆனது பேக்கப் எடுத்துக்கணும். நீங்கள் காலை கொள்ள வேண்டாம். அந்த ஒரு சிலர் நண்பர்கள்லாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் வேண்டாம்.
நாம் வந்து எப்பயுமே வந்து நமக்கு வாட்ஸ்அப் வந்து அன்பன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வீடியோவில் நல்ல தகவலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.